செய்வார்கள். முதுமை என்ற நோய் வந்துக்கிட்டே இருக்கு, அது யாரும் வெல்ல முடியாது, அது யோகிகளாக தான் வெல்ல முடியும். ஆக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நினைத்தபடி நடந்தால் நாம் திறமை என்று நினைப்பான், நினைத்தபடி நடக்காவிட்டால் முன் செய்த வினை என்பான். ஞானிகள் அப்படி நினைக்க மாட்டார்கள். எத்தனையும் உன் திருவுருள் கடாட்சம் என்று நினைக்கின்றேன், எனக்கு ஏற்பட்ட வெற்றிகள் அனைத்தும் உன் திருவுருள் கடாட்சம் என்று நினைக்கிறேன், என் செயல் அல்ல என்றான். என் செயலாக நடக்கவில்லை, இப்போ நடந்து உன் செயல், இனி நடக்கப் போதும் உன் செயல் என்று எண்ணுகிறேன் என்றான். அதுக்கு ஆசான் அருள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவனுக்கு திமிரு வந்துடும். நம்ம தான் செய்கிறேன்னு சொன்னால் அவங்க பெரியவங்க பார்ப்பாங்க, ஏன்னாடா நம்ம அருள் செய்திருக்கோம், இவனா நினைக்கிறேன், இவனா செய்த நினைச்சு பெருமை கொள்றான், வினை காரணமாக இருக்கலாம்னு சொல்லி சிலது மன்னிப்பார்கள், சென்றால் ஜாடையை விட்டு விடுவார்கள். ஆக எந்த செயல் ஒரு செயல் வெற்றி பெற்றால், வீடு கட்டுவதாக இருந்தாலும், திருமணம் நடப்பதாக இருந்தாலும் சரி, தம்பதிகள் நல்லபடி இருக்கிறதாலும் சரி, பண்புள்ள புத்திரப்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவருடைய வினைக்கேற்ற மாதிரி அமையுமே தவிர அதிலிருந்து விடுபட முடியாது. ஆனால் ஞானிகள் மட்டும் வேண்டியாங்க இதழால் செய்தவும் ஈண்டும் விழப்படணும். ஞானிகள் மட்டும் நினைத்தபடி செய்வார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பொழுதும் தொழுவோயும்பார் மாணிக்கவாசகர். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எனக்கு என்ன வேணுமோ நீ அறிய முடியும், அறிந்தால் மட்டும் போதாது, வேண்டத்தக்க தருவோய் நீ, எல்லாம் தருவேன்னு சொல்றார். ஆக தபசிகள், ஞானிகள், பக்திவான்கள், புண்ணியவான்கள் தான் விரும்பியதை விரும்பியால் செய்து முடிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இல்லை தான் முயற்சிக்கிறான், சில காரியத்தை தோல்வியடைகிறான் என்றால் முயற்சி வெற்றி பெற்றால் அதில் நல்வினை இருக்குது என்று அர்த்தம். இல்லை தான் நல்வினை இருந்தால் முயற்சியில் வெற்றி பெறுவான், இல்லை என்றால் தோல்வியடைவான். அப்போ அவன் நினைக்கிறான், தோல்வியடைந்த பின் கடவுள் சிலை என்பான், வெற்றி பெற்றால் என் திறமை என்று சொல்லுவான்.